வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. ரஜினிக்கும் தமக்கும் இடையே போட்டி இருக்குமே தவிர பொறாமை இருக்காது என்று மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் தானும் ரஜினியும் பொறாமைப்பட்டுக் கொண்டது இல்லை என்றும் கூறினார். அதிமுகவினருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பதாக இதுவரை தங்கள் தரப்பு கூறவே இல்லை என்று அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் அமைச்சரவை விரிவாக்கம் பற்றிய கேள்விக்கு மழுப்பலாக பதிலளித்து சென்றார். நீட் முறைகேட்டில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் தினேஷ் பிவாலின் குடும்பத்தினர் 5 பேர் கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பது தெரியவந்துள்ளது. இதனால் கடந்த ஆண்டும் நீட் வினாத்தாள் கசியவிடப்பட்டதா என்ற சந்தேகம் வலுத்திருக்கிறது. செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. இனி முக்கிய நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக காண்போம். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. இனி முக்கிய நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக காண்போம்.